வணக்கம் நண்பர்களே. எல்லாருமே எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் நம்ம என்ன பார்த்துருப்போம், தமிழ்ல இருக்கக்கூடிய கேள்விகள், அதே மாரி ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகள், டாபிக் வைஸ்ல நம்ம பார்த்துருப்போம். சரியா? நெறையா கேள்விகள் இல்லாட்டினாலும் ஒரு 15 கேள்விகள், 20 கேள்விகள்னு சொல்லக்கூடியது நம்ம ஒரு நாள் பார்த்துருப்போம். அது இல்லாம ரிவிஷன் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியதுல ஒரு நாளைக்கு 50 கேள்விகள், 60 கேள்விகள் அந்த மாரி நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா, கடைசி நேரத்தில அதிகமான கேள்விகள் நீங்க தெரிஞ்சுக்கிறணும். எப்படின்னா எக்ஸாம்ல அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இன்றைக்கான கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஜிஎஸ்ல இந்தியன் பாலிட்டில அதிகமான கேள்விகள் வரக்கூடிய ஒரு பகுதி. அதுல ஓவராலா என்னென்னன்னா நீங்க படிக்காம போகக்கூடாது. சரிங்களா? படிச்சுட்டு போயிரணும். படிக்காம போகக்கூடாதுன்னா, படிச்சுட்டு போயிரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்துல தான் இந்த கிளாஸஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த கிளாஸ்ல நான் என்ன சொல்றேனோ, மேக்ஸிமம் யார் யாருன்னா இதற்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களோ, ஒருவேளை படிக்காம இருந்தா இந்த டாபிக்னா கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கிறங்க. ஆ டெஸ்ட்லலாம் போட்டு பார்த்துட்டீங்கன்னா, தவறுதலா வந்துருந்துச்சுன்னா, மறுபடியும் கொஞ்சம் நோட்ல எழுதி பார்த்துக்கிறேங்க. ஏன்னா, அதிகமான கேள்விகள் வரக்கூடிய ஒரு பகுதி தானே. நீங்க ஃபுல்லா ஒரு 4 நாள், 1 வாரம், 10 நாள் உட்காந்து படிப்பீங்க. அதுலேருந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, கேள்விகள் கொஞ்சம் அதிகமாவே கேட்குறாங்க. சரிங்களா? இப்ப நீங்க பொதுத்தமிழா இருந்தா பொதுத்தமிழ், ஆ அதற்கப்புறம் ஆப்டிட்யூடு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல எடுத்துக்கிறப்ப, ஜிஎஸ்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ல அதிகமான கேள்விகள் கேட்குறாங்களோ, அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரியா? ரைட். அதுல இப்ப இந்தியன் பாலிட்டி பொறுத்தளவுல நீங்க ஃபர்ஸ்ட் எதுனால இதுல நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இதுல பேசிக்கா சரிங்களா, எவாலுவேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அப்போ இதில் பொறுத்தளவில் முன்னாடி என்னென்ன சட்டங்கள், அதாவது ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1773 வந்திருக்கோம். அதிலிருந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இருக்குல்ல, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 இது வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரெகுலேஷன் ஆக்டுக்கு அப்புறம் என்னென்ன நான் ஒன்று சொன்னோன்னா ஒன்று ஒரு கிளாஸ்க்கு வந்துடும். சரிங்களா? என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஃபைனலாக சொல்கிறேன். ரெகுலேஷன் ஆக்டுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க, பிட்ஸ் இண்டே ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டிருப்பாங்க, 1784 போட்டிருப்பாங்க. அடுத்து சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டம் சொல்லக்கூடியது 1793 போட்டிருப்பாங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட், இதே சார்ட்டர் ஆக்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, 1813 போட்டிருப்பாங்க. அடுத்து இப்போ தான் எஜுகேஷனுக்கு கூட 1,00,000 ரூபாய் ஒதுக்கியிருப்பாங்க. அடுத்து சார்ட்டர் ஆக்ட் இருக்குல்ல, சார்ட்டர் ஆக்ட் 1833 போட்டிருப்பாங்க. அதனால வில்லியம் பெண்டிங் அப்போ தான் என்ன கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ல இருந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாறி இருப்பார் 1833. வைகுண்ட சுவாமிகள் 1833 தான் தியானம் கூட இருந்திருப்பாருன்னு நம்ம பார்த்துருப்போம். அதே சார்ட்டர் ஆக்ட் 1853 வந்திருக்கும், 1853 வந்திருக்கும். சரியா? இதற்கு அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 அப்போ தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. விக்டோரியா மகாராணி கட்டுப்பாட்டில் நேரடியாக இந்தியாவுடைய ஆட்சி வந்திருக்கும். சரியா? 2 நியூ போஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பொலிட்டிக்கல் ஹெட் வைஸ்ராய், கவர்மெண்ட் ஹெட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு சொல்லக்கூடியது வைஸ்ராயா கானிங் பிரபு வந்திருப்பாரு. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவை யார் வந்திருப்பா, ஸ்டான்லி வந்திருப்பாரு. 1858 தான் இந்தியன் கவுன்சில், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை இந்தியன் கவுன்சில் சொல்லக்கூடியது உருவாக்கியிருப்பாங்க. ஒரு 15 பேர் கொண்ட இந்தியன் கவுன்சில் உருவாக்கியிருப்பாங்க. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கைன்னு சொல்லுவாங்க. இதில் சரிங்களா, அதிகமாக அதில் பார்த்துருப்போம். அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 சரிங்களா, போர்ட்ஃபோலியோ இலாக்கா முறைன்னு சொல்லக்கூடியது காணிங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு. அப்போ தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்திருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1861 தான் ப்ராவின்ஸ்லாம் வந்திருக்கும். அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 சரிங்களா, முதலாக இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லக்கூடிய வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், அதற்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. கேள்விகள் கேட்பதற்கு வந்து உரிமை கொடுத்துருப்பாங்க. ஆனால் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு உரிமைனா கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? கொஸ்டின் கேட்கறதுக்கு உரிமை கொடுத்துருப்பாங்க, ஆனால் துணை கேள்விகள் கேட்கறதுக்கு உரிமை கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, பட்ஜெட்டில் வந்து ஓட்டிங் ரைட்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க 1892 காலகட்டத்தில். அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் என்ன படிச்சிருப்பீங்க, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 1909 மார்லி மிண்டோ ரிஃபார்ம்ஸ். மார்லி மிண்டோ ரிஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா எலெக்டிவ் பிரின்சிபல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, தேர்தல் எனும் கொள்கை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதில் தான் முதலாக முஸ்லீம்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் யாரை லார்ட் மிண்டோ வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இன் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முத்தையா முதலியாரும் சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 மான்டேகு செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் தான் டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க, ரொம்ப முக்கியம். நேரடி தேர்தல் கொண்டு வந்திருப்பாங்க. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. மத்தியில் ஈரவை கொண்ட சட்டப்பேரவை கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 1935 பொறுத்தளவில் பிரிட்டிஷில் இயற்றப்பட்ட மிகப்பெரிய சட்டம், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மிகப்பெரிய சட்டம்னு இந்த 1935 சட்டம் தான் சொல்லியிருப்பாங்க. இதில் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இந்தியாவுக்காக ஒரு சட்டம், பர்மாவுக்காக ஒரு சட்டம் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவுக்கான சட்டத்தில் மொத்தம் 321 ஆர்டிகல் இருக்கும். சரிங்களா, 10 பார்ட் இருக்கும். அதே மாதிரி பர்மாவுக்கான சட்டத்தில் 159 ஆர்டிகல் இருக்கும், 6 பார்ட் இருக்கும். ஓகேவா? இது 1935 வந்தது. 1935 தான்
1919 மாகாணங்கள்ல கொண்டு வரப்பட்ட இரட்டை ஆட்சியை நீக்கம் பண்ணியிருப்பாங்க இந்த 1935. அதே மாதிரி மத்தியில சரிங்களா, மத்தியில இரட்டை ஆட்சி என்பது அறிமுகப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா. மத்தியில் இரட்டை ஆட்சி டயாரிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மாகாணங்கள்ல ஈரவை கொண்ட சட்டப்பேரவை பை கேமரசம் சொல்லக்கூடியது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு சொல்லக்கூடியது 1947 சரிங்களா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. அப்போ இதுதான் எதில் படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, ரெகுலேஷன் ஆக்ட் 1773 இருந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வரைக்கும் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் படிச்சிருப்பீங்க, வேலையில் படிச்சிருப்பீங்க சரிங்களா. இது எல்லாருமே ஓரளவு படிச்சுக்கிறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்கெடியூல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு டாபிக் சரிங்களா. அட்டவணை இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் நிறையாவே கேட்குறாங்க சரிங்களா. அட்டவணைகளில் ரிலேட்டடாக கேட்குறாங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது ஜனவரி 26, 1950 அப்போது எத்தனை அட்டவணை இருந்துச்சு? 8 இருந்துச்சு. தற்போது எத்தனை இருக்கு? 12 இருக்கு சரிங்களா. 9வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வருவாங்க. 10வது பார்த்தீங்கன்னா தற்போதில் இருக்கிறது 52வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 தற்போது இருக்கக்கூடியது. ஆனால் 10வது அட்டவணை இதற்கு முன்னாடி ஒரு டைம் வச்சிருந்து அதை எடுத்திருப்பாங்க. சிக்கிம் இருக்குல்ல, சிக்கிம் மாநிலத்திற்காக எடுத்திருந்து அதை கொண்டு வந்திருப்பாங்க. முதலாக 10வது அட்டவணை சேர்க்கப்பட்டது வந்து சிக்கிம் மாநிலத்திற்காக சேர்த்திருப்பாங்கப்பா. அதற்கப்புறம் எடுத்திருப்பாங்க 34th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 35th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. அடுத்து 11th 12th பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக வரக்கூடியது சரிங்களா. 73rd 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 வரக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கும். முதல்ல 8 இருந்திருக்கும். அப்போ அட்டவணை ஃபுல்லாக படிச்சு நீங்கள் ஷார்ட்கட்டில் படிப்பீங்களோ எப்படி படிப்பீங்களோ அது உங்களுடைய விருப்பம் தான் சரியா. அது எப்படினாலும் படிச்சுக்கிறாங்க. ஆனால் எக்ஸாமில் இது ரிலேட்டடாக கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள்லாம் இருக்குது சரிங்களா. குறிப்பாக அந்த 8வது அட்டவணையை பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியல் லாங்குவேஜ் அது என்னென்ன சேர்த்துருப்பாங்க? சிந்தி மொழி எப்போ சேர்த்துருப்பாங்க, கொங்கணி மணிப்பூரி நேபாளி எப்போ சேர்த்துருப்பாங்க, அது 21 சேர்த்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 71 சேர்த்துருப்பாங்க சரிங்களா. 71st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொங்கணி மணிப்பூரி நேபாளி. அடுத்து 92 பார்த்தீங்கன்னா போடோ, டோக்ரி, மைதிலி, சண்டாலின்னு சொல்லக்கூடிய மொழிகள் சேர்த்துருப்பாங்க. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸ்கெடியூல்ஸ் மறந்துடாம படிக்கணும். அடுத்து சோர்சஸ்ன்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கும். சோர்சஸ் சரிங்களா. சோர்சஸ்னா எதுனா இந்தியாவுடைய அரசியலமைப்புல எங்கெங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. எந்தெந்த நாடுகள் எடுத்திருப்பாங்க? குறிப்பாக வந்து யூகேலேருந்து என்ன எடுத்திருப்பாங்க, யூஎஸ்லேருந்து என்ன எடுத்திருப்பாங்க. இப்போ யூகேலேருந்து யூஎஸ்ஏலேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். இதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்லக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்லக்கூடியது யூகேலேருந்து எடுத்திருப்பாங்க. புரியுதா? அடிப்படை உரிமைகள் வந்து யூஎஸ்ஏல எடுத்திருப்பாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லக்கூடிய கான்செப்ட் யூகேலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து இதே யூகேல இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ரிட் சரிங்களா. ஹேபியஸ் கார்பஸ், மாண்டமஸ், பிராக்கிஃபிஷன், செச்சுவரி, அடுத்து கியூஆர்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் ஆர்டிகல் 32 என்ன சொல்லுவாங்க? ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வான உரிமைன்னு சொல்லக்கூடியவர்கள் இது எங்கிருந்து எடுத்திருப்பாங்க? யூகேலேருந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் எதில் படிப்போம்? அதை ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து படிப்போம். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தத்தில் கான்செப்ட் யூஎஸ்ஏல சரிங்களா. ரவுலட் சட்டம் சொல்லுவாங்க. அப்போ ரவுலட் சட்டத்தில் கூட இந்த ஜுடிஷியல் ரிட்டுக்கு கீழே வரக்கூடிய ஹேபியஸ் கார்பஸை தடை பண்ணதாகவும் சொல்லுவாங்க சரிங்களா, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில். ஓகே, இது நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா. ஒரு நாடுகள்லேருந்து என்ன எடுத்தாங்க? இப்போ இதில் குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் ஜாயின்ட் செட்டிங் எடுத்திருப்பாங்க, கன்கரண்ட் லிஸ்ட் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி படிச்சுக்கணும். சவுத் ஆப்பிரிக்காலேருந்து என்ன எடுத்திருப்பாங்க? அமெண்ட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அது மாதிரிலாம் படிச்சுக்கணும். எக்ஸாமில் எந்தெந்த நாடுகள்ல இருந்து என்ன எடுத்தாங்க. அதிகமாக இதில் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அயர்லாந்துலேருந்து என்ன எடுத்தாங்க? டிபிஎஸ்பி சொல்லக்கூடிய எடுத்திருப்பாங்க. அதே டிபிஎஸ்பி சோர்ஸ் முதலாக டிபிஎஸ்பி எங்கே தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஸ்பெயின்ல இருந்து சரிங்களா. ஸ்பெயின்ல இருந்தது. ஸ்பெயின்ல இருந்து அயர்லாந்து எடுப்பாங்க, ஸ்பெயின்ல இருந்தால் சைனாவும் எடுப்பாங்க. ஆனால் இந்தியா வந்து அயர்லாந்தோட எடுத்துக்குவாங்க சரியா. ரைட். இந்த மாதிரி இதில் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் சொல்லக்கூடியது சரிங்களா. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்கலாம். இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்திருப்பாங்க சரிங்களா. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல 1935 இந்திய அரசு சட்டத்தில் அடிப்படை தான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. அவசரகால நெருக்கடின்னு சொல்லக்கூடியது. ஆனால் எல்லாரும் மாற்றி ஜெர்மன் எழுதிடக்கூடாது. ஜெர்மன்ல என்ன எடுத்திருப்பாங்கன்னா இந்த எமர்ஜென்சி சரிங்களா, எமர்ஜென்சி அப்போ நேஷனல் எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, இதுதான் இங்கிருந்து எடுத்திருப்பாங்க, ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஜெர்மனியில் 2 கான்ஸ்டியூஷன் இருக்கும். அதில் ஒரு கான்ஸ்டியூஷன் வெய்மர் கான்ஸ்டியூஷன், அதில் தான் இந்தியா எடுத்திருப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஒரு நாடுகள்ல இருந்து என்னன்னா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி படிக்கணும் சரிங்களா. அதே மாதிரி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதெல்லாம் இங்க இருந்து எடுத்தாங்க. இது ஜப்பான்ல இருந்து எடுத்திருப்பாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இது எங்க இருந்து எடுத்தாங்க? இது யூஎஸ்ல இருந்து எடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாமே சோர்சஸ் நீங்க படிச்சுக்கணும் சரிங்களா எக்ஸாம்ல. அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னது, அடுத்த ஸ்கெடியூல் சொன்னேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சொன்னேன் சரிங்களா. பார்ட்ஸ் நீங்கள் ஒரு டாபிக் படிக்கல நீங்கள் படிப்பீங்க. அடுத்து சில கேள்விகள் எதில் இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நீங்கள் ஐஎன்எம்லேயும் அப்படி சேர்த்து படிப்பீங்க, பாலிட்டிலையும் சேர்த்து அது படிப்பீங்க. முதலாக அரசியல் நிர்ணய சபை எப்போது கூடுறாங்க, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதில் என்னென்ன படிச்சுக்கலாம் அப்படின்னா இந்த அரசியல் நிர்ணய சபை இருக்காங்கள எப்போது கூடுனாங்க, டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 1946 கூடுனாங்களா அது. அப்போ டெம்பரரி சேர்மன் சொல்லக்கூடிய எடுத்திருப்பாங்க. யார் எடுத்திருப்பாங்க? சச்சிதானந்த சின்ஹா எடுத்திருப்பாங்க. போன முறை 2024 கேள்வியில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ப்ரொவிஷனல் சேர்மன் அப்படி கூட கேட்டிருந்தாங்க மாற்றி சரிங்களா. இது என்னன்னா யார் எடுத்திருப்பான்? சச்சிதானந்த சின்ஹா எடுத்திருப்பான். யார் இவருடைய பெயரை முன்மொழிஞ்சிருப்பா அப்படின்னா ஜேபி கிருபாலினி தான் முன்மொழிஞ்சிருப்பாரு. என்ன காரணத்துக்காக முன்மொழிஞ்சிருப்பாரு அப்படின்னா இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருப்பார். 1946 இந்த முதலாக அப்போது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கூடும் பொழுது, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை கூடும் பொழுது ஜேபி கிருபாலினி தான் என்னவா இருப்பாரு? ஐஎன்சிக்கு தலைவராக இருப்பார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுதும் ஐஎன்சிக்கு தலைவராக இருப்பா இதே ஜேபி கிருபாலினி தான். முதலாக இந்தியாவில் இந்திய பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது யாரு? அதே ஜேபி கிருபாலினி தான் 1963 சரியா. இப்போ இதற்கு அடுத்து சரியா இது பிரெஞ்சு மெத்தடு வயதானவங்கள் அடிப்படையில் தான் அந்த சச்சிதானந்த சின்ஹாவை எடுப்பாங்க. அடுத்து டிசம்பர் 11 மீட்டிங் நடக்கும் சரிங்களா. அப்போ வந்து பெர்மனன்ட் சேர்மன் ராஜேந்திர பிரசாத் வருவார். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரிலாம் படிச்சுக்கணும் சரிங்களா. ராஜேந்திர பிரசாத் வருவார். 2 டெபுட்டி சேர்மன் வருவாங்க. ஒருத்தர் ஹெச்சி முகர்ஜின்னு சொல்லக்கூடியவர், இன்னொருத்தர் பேர் விடி கிருஷ்ணமாச்சாரி. டிடி கிருஷ்ணமாச்சாரியும் போட்டிருக்காரு. விடி கிருஷ்ணமாச்சாரி செக்ரட்டரி எடுப்பாங்க. இதில் யார் எடுப்பாங்க? செக்ரட்டரி எடுப்பாங்க. யார் செக்ரட்டரி? HVR ஐயங்கார்னு சொல்லக்கூடிய செக்ரட்டரி எடுப்பாங்க சரிங்களா. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் டிராப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தவங்க எடுப்பாங்க சரிங்களா. எஸ்என் முகர்ஜி அது எஸ்என் முகர்ஜி. இந்த மாதிரிலாம் படிச்சுக்கிறேங்க சரிங்களா. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மொத்தம் 15 பெண்கள் இருப்பாங்க. எக்ஸாமில் கேட்பாங்க, இதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. இப்போ நான் ஒரு டாப்பிக்காக சொல்கிறேன், அது அப்படியே நீங்கள் டிக்கெட்ஸ்டே வரணும். இந்த டாபிக் படிச்சிட்டோன்னா இந்த டாபிக் படிச்சிட்டோன்னா அந்த டாபிக் படிச்சிட்டோன்னு சொல்லி. ஓகே, அடுத்து இதற்கு அடுத்து சரியா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே என்ன பெறலாம்? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி சரிங்களா. ஆர்டிகல் 1னா என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் சரிங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள் இது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 2, 3 இந்தியாவை சாராத பகுதி இந்தியாவில் சேருதுன்னா அது ஆர்டிகல் 2. இந்தியாவுக்குள்ளேயே வந்து பிரிக்கிறாங்க, ஆல்டர் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3. இந்த 2க்கும் 3க்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 தேவை கிடையாது, அமெண்ட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி 4ல் போட்டிருப்பாங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் எந்த ஆர்டிகல் ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் முடியுது, அது எத்தனாவது பார்ட்டில் இருக்குது, இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டினில் தப்பு பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ இது பார்ட் 1ல் வருதா. அடுத்து சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன வரும்? பார்ட் 2ல் வரும். ஆர்டிகல் எதில் வரும்? 5லேருந்து 11 வரைக்கும் வரும். 5லேருந்து 11 வரைக்கும் வரும். அடுத்து 3வது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான டாபிக். இது என்ன? பார்ட் 3ல் வரக்கூடியது. இது ஆர்டிகல் வந்து 12லேருந்து 35 வரைக்கும் வரக்கூடியது. 12லேருந்து 35 வரைக்கும் வரக்கூடியது. நீங்கள் 50 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் கண்டிப்பாக விடாமல் படிச்சிடணும் சரிங்களா. 12லேருந்து 35 வரைக்கும். இதை எப்போ இப்படி பிரிச்சிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க? ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்களா. சமத்துவ உரிமை என்னப்பா அது? சமத்துவ உரிமை சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் அது? 14லேருந்து 18 வரைக்கும் வரும் சமத்துவ உரிமை. அடுத்து இதில் சரிங்களா, நான் இங்கே எழுதுற பாருங்க. ஃபர்ஸ்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை சரிங்களா. என்ன வரும்? 14லேருந்து 18 எல்லாருமே சமம் சொல்லுவாங்க சரிங்களா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 15. 16 என்பது RRCSP ரேஸ், ரிலீஜன், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் அடிப்படையில் யாரையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஜென்ரல் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் 16ல் வரும். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி 17ல் வரும். 18ல் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் வரும் சரியா. அடுத்து செகண்ட் என்ன வரும்? ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திர உரிமைன்னு சொல்லுவாங்க. சுதந்திர உரிமைன்னு சொல்லுவாங்க. இது இதிலிருந்து 19லேருந்து 22 வரைக்கும் வரும். 19லேருந்து 22 வரைக்கும் வரும் சரிங்களா. இதில் கிளாஸஸ்லாம் நான் 19க்கு ஒரு ஸ்டோரியே பெரிய அளவில் சொல்லி கொடுத்துருப்பேன். 20ல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறையாக சொல்லியிருப்பேன். அன்றைய தேதியில் என்ன நடைமுறையில் சட்டம் இருக்கோ அதை தான் அடிப்படை தான் தண்டனை கொடுக்கணும். ஒரு குற்றத்துக்கு ஒரு முறை தான் தண்டனை கொடுக்கணும். அவரே அவருடைய குற்றத்திற்காக சாட்சியாக்க முடியாது, யாரையும் வற்புறுத்தி சாட்சியாக்க முடியாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்போம். ஓகேவா. இந்த இதில் கதைகள்லாம் படிச்சிடணும் சரிங்களா. ஏன்னா சொல்கிறல நீங்கள் ஆர்டிகல் 1லேருந்து 50 வரைக்கும் கண்டிப்பாக விடாமல் படிச்சிடணும். கண்டிப்பாக அதுல இருந்து ஒரு 2 கேள்வி 3 கேள்வி கேட்பாங்க. ஓகேவா. ரைட். அடுத்து ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதுக்கு முன்னாடி குரூப் 2 எக்ஸாம் ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் கேட்டிருந்தாங்க. அப்போ அது தப்பு. ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லணும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது 23, 24 வரும். ஓகேவா. அடுத்து 4வது
இதில் என்ன வரும்? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், சமய சுதந்திர உரிமை 25ல இருந்து 28ல் வரும். அடுத்து இதில் இன்னொன்று என்ன வரும்? கல்ச்சரல் அண்டு எஜுகேஷனல் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சிறுபான்மையினருக்கான கலாச்சார மற்றும் கல்வி உரிமை. இது என்ன? 29ம் 30ம். ஓகே. அடுத்து 31 இருந்துச்சுப்பா, ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடியது இருந்துச்சு. 31 தெரியும். இது எக்ஸாமில் நிறைய முறை கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? 44 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 தான் என்ன பண்ணிடுவாங்க? இதை நீக்கிடுவாங்க. அதே 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இருக்குல்ல, கேபினெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை அரசியலமைப்பில் அப்போ தான் சேர்ப்பாங்க. சரியா? கேபினெட் சொல்லக்கூடிய வார்த்தையை கேபினெட் அப்ரூவல் அடிப்படையில் தான் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அதற்கு அப்புறம் அதே 1978க்கு முன்னாடி எப்படி கொண்டு வந்துக்கலாம் எமர்ஜென்சி? பிரசிடென்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணாவே கொண்டு வந்துடலாம். ஃபோன் கால் பண்ணி சொன்னாலே கொண்டு வந்துடலாம். 78க்கு அப்புறம் அப்படி கொண்டு வர முடியாது. அடுத்து 7வது என்ன வரும்? ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் வழிமுறை. ரிட்டர்ன் சொல்லக்கூடிய படிச்சிருப்பீங்களா? அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கண்டிப்பாக கேள்வி இல்லாமே இருக்காது. கண்டிப்பாக கேள்வி இல்லாமே இருக்காது. அடுத்து என்ன? டிபிஎஸ்பி. நீங்கள் இந்தியா முழுவதும் போட்டித் தேர்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய டாபிக்கு, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய டாபிக் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த 2 டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் ஒன்று டிபிஎஸ்பியில் இருந்து இருக்கும், இல்லை லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லேருந்து இருக்கும். ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ டிபிஎஸ்பி ஆர்டிகல் தெரிஞ்சிட்டாலே அதுலேருந்து கேள்விகள், சப்போஸ் டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்டுட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் சொன்னாங்கன்னா அது ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம்ல. அப்போ எதுலேருந்து எது வரைக்கும் அந்த ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறணும். இதில் பார்ட் பொறுத்தளவில் 4 ஆர்டிகல் பொறுத்தளவில் 36லேருந்து 51 வரைக்கும் வரும். ஓகேவா? இதில் இதற்கு அடுத்து என்ன கொண்டு வந்திருப்பாங்க? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கொண்டு வந்திருப்பாங்க. 51(a) பார்ட்டில் 4A ஸ்வரன்சிங் கமிட்டி அடிப்படையில் 42 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 யாரு? ஸ்வரன்சிங் கமிட்டி அடிப்படையில் இந்திரா காந்தி கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. பாருங்களா? இது எல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அதை அப்படியே நோட்டில் எழுதி பார்த்துக்கணும். சரியா? அடுத்து இதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு அந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடியது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். 0னா ஓட்டு சொல்லியிருப்பேன், 1னா ஒரு கை ஒரு கால் அப்படின்னு சொல்லியிருப்பேன், 2னா அம்மா மகன் சொல்லியிருப்பேன், 3னா அம்மா மக அப்பான்னு சொல்லியிருப்பேன், 4னா 4 நான்னு சொல்லியிருப்பேன், 5னா 0 to 6ன்னு சொல்லியிருப்பேன், 6னா அரிஜன் சொல்லியிருப்பேன், 7னா மிஸ்டர் 7 சொல்லியிருப்பேன், 8னா மரத்தை வெட்டுன்னு சொல்லியிருப்பேன், 9னா நவகிரகம்னு சொல்லியிருப்போம், 9னா 50-50ன்னு பார்த்துருப்போம், 1னா ஒற்றுமைன்னு சொல்லி அந்த மாதிரி ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்காது. அதாவது போதும் உங்களுக்கு எக்ஸாமில், ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து 2 இருக்கும். ஒன்று யூனியன் கவர்மெண்ட்டு, இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்டு, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இப்போ இதில் யாரை பற்றி படிப்பீங்க? பிரசிடென்ட்டை பற்றி படிப்பீங்க. அப்போ பிரசிடென்ட் இருக்கக்கூடியது இந்த சின்ன கான்செப்ட் விட்டுருங்க. அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் பவர் 53ல் சொல்லியிருந்திருப்பாங்க. இவருடைய எலெக்ஷனில் யார் இருப்பாங்க, இவருடைய எலெக்ஷன் எப்படி நடக்கும், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங், சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அப்படின்னா சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மெத்தடாலஜியில் நடக்கும்ல. அயர்லாந்தில் மொத்தம் 13 கான்செப்ட் இருக்கும் எலெக்ஷன் நடத்துறதுக்கு. அதில் 3 கான்செப்ட் தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த பிரசிடென்ட்டுடைய எது முக்கியமாக கேட்பாங்கன்னா இவருக்கு இருக்கக்கூடிய பார்டனிங் பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மன்னிப்பளிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, அது எத்தனை ஆர்டிகல் இருக்கு? 72ல். அதே மாதிரி இவர் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னு சொல்லுவாங்க. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இது எந்த ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது 123ல் இருக்கு. இவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குல்ல, எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 53ல் இருக்கக்கூடியது. இவருடைய டியூட்டிஸ் சம்மந்தமாக கேட்பாங்க. டியூட்டிஸ் 78ல் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இது மறந்துடக்கூடாது. அப்படியே இதை நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கவர்னருக்கு படிப்பீங்க. கவர்னருக்கு படிச்சிங்கன்னா அதே பார்டனிங் பவர் 161ல் வரும். இது பார்த்தீங்கன்னா 213ல் வரும். 213ல் வரக்கூடியது வரும். ரொம்ப முக்கியமாக அந்த 123ஐயும் 213ஐயும் மாற்றி போட்டுறாதீங்க. 123ஐயும் 213ஐயும் மாற்றி போட்டுறாதீங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸில் வேறு யார்? பிரைம் மினிஸ்டர்ஸ் பற்றி. பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களா? பிரைம் மினிஸ்டர் சம்மந்தமாக, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சம்மந்தமாக ஒரு 2 ஆர்டிகல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரிங்களா? ஆர்டிகல் 74 ஒன்று, ஆர்டிகல் 75 ஒன்று, ஆர்டிகல் 74 ஒன்று, ஆர்டிகல் 75 ஒன்று. ஆர்டிகல் 74 என்ன சொல்லியிருப்பாங்க? அதாவது ஒரு இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் டு தி பிரசிடென்ட் பை தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை தி பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. அதாவது இந்திய குடியரசுத் தலைவருக்கு பிரதமரை தலைமையாக கொண்ட அமைச்சரவையானது உதவி மற்றும் ஆலோசனை வழங்குதல் 74 சொல்லியிருப்பாங்க. அந்த பிரைம் மினிஸ்டரையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் அப்பாயின்ட் பண்ணுறது யாரு? பிரசிடென்ட்டு. இது 75 சொல்லியிருப்பாங்க.
அதிகமாக 15% தான் இருக்கணும். இப்படின்னா படிச்சிருப்பீங்கல்ல, 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 கொண்டு வந்திருப்பாங்கல்ல, 15% தான் மத்திய அளவில் இருக்கணும், மாநில அளவுலையும் அதே 15% தான் இருக்கணும். நல்லா பாருங்க, மினிமம் 12 மினிஸ்டர் இருக்கணும். அந்த கான்செப்ட் ஒரு ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டா மினிமம் எத்தனை இருக்கணும், 12 அமைச்சர் இருக்கணும், மேக்சிமம் 15% இருக்கணும். இது பெரிய மாநிலங்களுக்கு. சரியா, சின்ன மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 5 மினிஸ்டராவது இருக்கணும். மினிமம் எவ்வளோ இருக்கணும், 5 மினிஸ்டராவது இருக்கணும். யூனியன் டெரிட்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 5 மினிஸ்டராவது இருக்கணும், மேக்சிமம் 10% தான். சரிங்களா, இந்த 15% வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான்ப்பா. மேக்சிமம் வந்து 10 தான். பட் டெல்லினா மேக்சிமம் 7 தான். பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மினிஸ்டர் தான். ஓகேவா, ரைட். இதுனா படிப்பீங்க பிரைம் மினிஸ்டர் சம்மந்தமா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சம்மந்தமா. இது அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட் படிச்சீங்கன்னா 163 164 வரும். 163 164 வரும். அடுத்து யாரை பத்தி படிப்பீங்க, ஒரு நிமிஷம் அப்படியே அடுத்து யாரை பத்தி படிப்பீங்க, இதுல இருக்கக்கூடியதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா, யாரு, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடியவர் படிப்பீங்க. இந்தியாவுடைய தலைமை வழக்குரைஞர்னு சொல்லணும். இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர்னு சொல்லக்கூடாது, வழக்குரைஞர்னு சொல்லணும். எதுல சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகிள் 76 சொல்லியிருப்பாங்க. இவர் யார் அப்பாயின்ட் பண்ணுவா, பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவாரு. இவர் யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு டென்யூர் கிடையாதா, டென்யூர் பத்தி அரசியல் அமைப்புல சொல்லியிருக்க மாட்டாங்க. சரியா, ரைட். இவர் எல்லா கோர்ட்லையும் கலந்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் லோக்சபாவில் கலந்துக்கலாம், ராஜ்யசபா விவாதங்களில் கலந்துக்கலாம். ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா யார் வருவா, அட்வொகேட் ஜெனரல் ஃபார் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அட்வொகேட் ஜெனரல் ஃபார் ஸ்டேட் சொல்லுவாங்க. அதாவது மாநில அரசின் தலைமை வழக்குரைஞர். மாநில அரசின் தலைமை வழக்குரைஞர். இவருக்கு என்ன ஆர்டிகல் வரும், ஆர்டிகல் 165 வரும். ஆர்டிகல் 165 அதே தான். இவரை கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். சரிங்களா, இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய மாநில அமைச்சரவை. இவரை வந்து பார்த்தீங்கன்னா டென்யூர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவளை பற்றி படிப்பீங்க. சரியா, ரைட். அடுத்து ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருக்காரு. ஸ்பீக்கர் இவர் 93ல படிப்பீங்க. ஆர்டிகல் எதில் படிப்பீங்க, 93வது ஆர்டிகல்ல படிப்பீங்க. லோக்சபா ஸ்பீக்கர் இருக்காரா, லோக்சபா ஸ்பீக்கர் இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் காஸ்டிங் ஓட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா அந்த லோக்சபா ஸ்பீக்கர் தான். டாப் மோஸ்ட் காஸ்டிங் ஓட் சொல்லுவாங்க. பாட்டம் மோஸ்ட் காஸ்டிங் ஓட் இன்னொரு இந்தியாவில் அடிமட்ட அளவுல காஸ்டிங் ஓட்னா ஆர்டிகல் 100ல வரும். சமநிலை வாக்கு இல்லாட்டா முடிவு வாக்கு. சமநிலை வாக்கு இல்லாட்டினா முடிவு வாக்குன்னு சொல்லுவாங்க. இது எதுல வரும், ஆர்டிகல் 100ல வரும். நான் படிச்சுக்கிறோம். சரியா, ஆர்டிகல் 100ல சொல்லியிருக்காங்கல்ல, அதான் டாப். இவருக்கு மட்டும் தான் கிடையாதுப்பா காஸ்டிங் ஓட்டு. இந்தியாவில் லோக்சபா ஸ்பீக்கருக்கு இருக்கு. ராஜ்யசபால யார் தலைமையேற்று நடத்தினாலும், ராஜ்யசபா சேர்மன் வைஸ் பிரசிடன்ட் தலைமையேற்று நடத்தினாலும் அவருக்கு இருக்கு. அதை வந்து ராஜ்யசபா துணைத் தலைவர் தலைமையேற்று நடத்தினாலும் அவருக்கு இருக்கு. அது இல்லாமல் பாட்டம் மோஸ்ட் காஸ்டிங் ஓட்டு யாருக்கு இருக்குன்னா இந்தியாவில் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்கல்ல, கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு தான் இருக்கு. எந்த நேரத்தில் அந்த காஸ்டிங் ஓட்டு இருக்கும்னா ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த காஸ்டிங் ஓட்டை அவர் பயன்படுத்தலாம். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. சரியா, மறந்துடக்கூடாது. இது ஸ்பீக்கர் 93. அந்த ஸ்பீக்கருக்கு வேற என்னென்ன இருக்குன்னா மணி பில்லை டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு, இந்த ஸ்பீக்கருக்கு தான் இருக்கு. சரிங்களா, பார்லிமெண்டரி கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, இதே ஸ்பீக்கருக்கு தான் இருக்கு. இந்த லோக்சபா ஸ்பீக்கர் தான் ஜாயிண்ட் சிட்டிங் சொல்லக்கூடியது நடக்குது. எந்ததுல வரும், ஆர்டிகல் 108ல வருமா. இதுல ஜாயிண்ட் சிட்டிங் வந்து தலைமை தாங்கிறது யார், சரிங்களா, அதுக்கு யார் ஹெட்டா இருப்பா அப்படின்னா இந்த லோக்சபா ஸ்பீக்கர் தான் இருப்பார். ஒருவேளை லோக்சபா ஸ்பீக்கர் இல்லாட்டினா லோக்சபா டெபுட்டி ஸ்பீக்கர் இருப்பார். ரெண்டு பேருமே இல்லாத பட்சத்தில் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய டெபுட்டி சேர்மன் தான் அதற்கு தலைமை தாங்குவாங்க. மறந்துடவே கூடாது. சரியா, ரைட். அடுத்து வேற என்னென்ன படிப்பீங்க, அப்படியே வந்தீங்கன்னா 100 சொல்லிட்டேன்னா ஆர்டிகல் 100ல ஒன்று காஸ்டிங் ஓட்டு. சரிங்களா, இன்னொன்று கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, 1/10 10ல் ஒரு பங்கு உறுப்பினர் ஒரு அவைக்கு வந்தால் தான் அந்த அவை செல்லுபடியாகும் சொல்லுவாங்க. 100ல சொல்லுவாங்க. அடுத்து ஆர்டிகல் 108. இதுதான் என்ன சொன்னேன், ஜாயிண்ட் சிட்டிங் சொல்லக்கூடியது. ஜாயிண்ட் சிட்டிங் சொல்லக்கூடியது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. டெட்லாக் பிட்வீன் டூ ஹவுசஸ் சொல்லுவாங்க. இரண்டு அவைகளுக்கு இடையே முரண்பாடு ஏற்படும் பொழுது, அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபாக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டால் இந்த ஜாயிண்ட் சிட்டிங் கூடுவாங்க. இதற்கு யார் அழைப்பு விடுறது, பிரசிடென்ட் தான் அழைப்பு விடுவார். இதற்கு யார் தலைமை தாங்குவான், ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவார். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும்.
இது வந்து மணி பில்லுக்கு கிடையாது, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு கிடையாது. ஓகே, இதெல்லாம் மறந்துடக்கூடாது. கடைசி நேரத்தில் நான் படிச்சுக்கணும். ஜாயிண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டே ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடையாது. எக்ஸாக்டா ஆர்டிகல் 174லையும் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்து நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே வந்தீங்கன்னா ஆர்டிகல் 110 என்ன வரும்? மணி பில் வரும். ஆர்டிகல் 111 என்ன வரும்? வீட்டோ பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். வீட்டோ பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். பிரசிடென்டோடைய மறுதளிக்கும் அதிகாரம் சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க? மறுதளிக்கும் அதிகாரம் சொல்லுவாங்க. அடுத்து 112 என்ன வரும்? ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். பட்ஜெட் இருக்குல்ல, ஆண்டு நிதி அறிக்கை, அது வரும். அடுத்து 117ல சப் கிளாஸ் 1 என்ன வரும்? ஃபினான்ஸ் பில் 1 வரும். 117ல சப் கிளாஸ் 3 என்ன வரும்? ஃபினான்ஸ் பில் 2 வரும். மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து அதுலேயே 123 என்ன சொன்னேன் ஆல்ரெடி? பிரசிடென்டோடைய ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், இது வரும். இதுதான் நீங்க அப்படியே எதுக்கு படிப்பீங்க? அப்படியே மாநிலத்துக்கும் படிப்பீங்க. சரியா? அடுத்து இப்போ நீங்க கோர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடா ஒரு சில ஆர்டிக்கல் ஒன்றையும் சொல்லிடுறேன். இதுல 131 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரிஜினல், சரிங்களா, பாரதிய உச்சபட்ச நியாயாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அரசியலமைப்புல அதோடைய பேர் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா பாரதிய உச்சபட்ச நியாயாலயான்னு சொல்லியிருப்பாங்க. 131 ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அதிகார வரம்பு. 2 மாநிலத்துக்கு இடையில சண்டை நடந்தா, மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு இடையில சண்டை நடந்தா, மத்திய அரசாங்கம் சைடு ஒரு மாநிலமும் ஆப்போசிட்ல இன்னொரு மாநிலம் இருந்தா டைரக்டா அங்கே எடுத்து நடத்தக்கூடிய கேஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணா இது எல்லாமே 131ல இருக்கக்கூடியது. அடுத்து அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தளவுல 132, 133, 134 இது மூணுமே அப்பல்லேட்டுக்கு வரும். 131 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் கேசஸ். 136 ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், அதுவும் வரும். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இப்போ 133 வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கேஸுக்கு வரும். சரிங்களா? கான்ஸ்டியூஷனல் கேஸ் அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகள் 132. சிவில் கேஸ்னா இது உரிமைகள் சார்ந்த வழக்குகள், இல்லாட்டா சிவில் வழக்குகள்னே தமிழ் எழுதுவாங்க. 134லாம் கிரிமினல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கிரிமினல் கேஸ். சரிங்களா? குற்றவியல் வழக்கில் இதற்கான மேல்முறையீடு வரும். அடுத்து 143 என்ன வரும்? பிரசிடென்ட் இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க? அட்வைசரி. சரிங்களா? அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்னா யார் கொடுப்பா? சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடென்ட் கொடுப்பாங்க. அப்ப பிரசிடென்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் தேவைப்படும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டோட கேட்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதை பிரசிடென்ட் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். எப்ப? ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1950க்கு அப்புறம் என்ன நடந்துச்சோ நிகழ்வுகள் அது சம்பந்தமா கேட்கிறாரு அப்படின்னா அவர் அதற்கான அட்வைஸை கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். ஒருவேளை 1940லயோ 1945லயோ 1930லயோ நடக்குது, இந்தியாவுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை பத்தி பிரசிடென்ட் வந்து யார்கிட்ட கேட்கிறாரு? சுப்ரீம் கோர்ட்ட கேட்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பிரசிடென்ட் கண்டிப்பா கேட்டு தான் ஆகணும். சரியா? இது அதுல வரும். அடுத்து நான் என்ன சொன்னேன்? சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படியே நீங்க கம்பேர் பண்ணி படிச்சிடணும். அடுத்து உங்களுக்கு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும். என்ன வரும்? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும். சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை பொறுத்தளவுல ஃபெடரலிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் சொல்லுவாங்க. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுதுன்னு சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 3 டைப் இருக்கும். மொத்தம் எத்தனை இருக்கும்? 3 டைப் இருக்கும். இந்த 3 டைப் என்ன சொல்லுவாங்க? ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் சொல்லுவாங்க. 245ல இருந்து 255க்கு சொல்லுவாங்க. அடுத்த செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் சொல்லுவாங்க. 256ல இருந்து 263 வரைக்கும் வரும். அடுத்து மூணாவது ஃபினான்சியல் ரிலேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் சொல்லுவாங்க. 268ல இருந்து 293 வரைக்கும் வரும். சரியா? அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் சட்ட ரீதியிலான உறவுகள், அடுத்து மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் நிர்வாக ரீதியிலான உறவுகள், மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் நிதி ரீதியிலான உறவுகள்னு சொல்லக்கூடியது 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இதுல அப்படியே பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் இருங்க. இதுல அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், சரிங்களா, ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் இருக்கா? 245 என்ன? டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. எல்லை மத்திய அரசாங்கம் எதுக்கு சட்டம் நிறைவேற்றலாம், மாநில அரசாங்கம் எதுக்கு சட்டம் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 246 என்ன சொல்லியிருப்பாங்க? லிஸ்ட் ஆஃப் பவர்ஸ். சரிங்களா? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். மத்திய அரசாங்கம் சட்டம் நிறைவேற்றலாம், மாநில அரசாங்கம் சட்டம் நிறைவேற்றலாம் ஸ்டேட் லிஸ்ட்ல, கன்கரண்ட் லிஸ்ட்ல 2 பேருமே சட்டம் நிறைவேற்றலாம்.
முரணா இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேன், 2 பேர் கிடையில மத்திய அரசாங்கம் என்ன சட்டம் நிறைவேற்றினாங்களோ அதுதான் ப்ரொவைல் ஆகும், சிறப்புரிமை பெறும் சொல்லியிருப்பாங்க. 246ல் 247ல் நியூவா ஹைகோர்ட் கொண்டு வர்றதுக்கான ஃபுல் பவர் யாருக்கு இருக்கும்? ஹைகோர்ட் கொண்டு வர்றதுக்கு, சரிங்களா, உயர்நீதிமன்றம் கொண்டு வர்றதுக்கு பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 248ல் என்ன சொல்லியிருப்பாங்க? ரெசிடியூரி பவர் யார் கொடுத்துருப்பாங்க? ரெசிடியூரி பவர் யார் கொடுத்துருப்பாங்க? பாராளுமன்றத்தை கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ரெசிடியூரி பவர் அப்படின்னா எஞ்சிய அதிகாரம் சொல்லுவாங்க. அந்த 3 பட்டியலில் இல்லாமல், யூனியன் லிஸ்ட்லையோ ஸ்டேட் லிஸ்ட்லையோ கன்கர் லிஸ்ட்லையோ இல்லாமல் இருக்கிறது தான் ரெசிடியூ லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ரெசிடியூ லிஸ்ட்னு சொல்லி தீர்ப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்கு. ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அந்த பவர் ஆட்டோமேட்டிக்காக பார்லிமெண்ட்டுக்கு போயிடும். இதே அமெரிக்கா யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், யூஎஸ்ஏல இந்த ரெசிடியூரி பவர் வந்து ஸ்டேட்டுக்கு போயிடும். யூஎஸ்ஏல அந்த ரெசிடியூரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு போயிடும். இது 248ல் 249 பொறுத்தளவில் நேஷனல் இம்பார்ட்டன்ட் சார்ந்த விஷயங்கள் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா பாராளுமன்றம் சட்டம் நிறைவேற்றக்கூடிய உரிமை இருக்கும். அடுத்து 250 எடுத்துக்கிட்டீங்கன்னா 250 எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிங்களா, நேஷனல் எமர்ஜென்சி அப்போ, நேஷனல் எமர்ஜென்சி அப்போ டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி பார்லிமெண்ட் கேன் லெஜிஸ்லேட் லா ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. பாராளுமன்றம் மாநில பட்டியலில் சட்டம் இயற்றக்கூடிய உரிமை எதற்கு? தேசிய அவசர நிலையின் பொழுது. நேஷனல் எமர்ஜென்சி அப்போ ஸ்டேட் லிஸ்ட் என்னவா மாறிடும்னா கன்கரண்ட் லிஸ்டா மாறிடும். ஓகேவா? எது இல்லாமல் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்போ ஸ்டேட் லிஸ்ட் என்னவா மாறிடும் அப்படின்னா யூனியன் லிஸ்டா மாறிடும். ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. அதுனா ஞாபகம் வச்சுக்கணும். 250 251 என்ன சொல்லியிருப்பாங்க? 249 250 முரண்பாடு ஏற்பட்டா பாராளுமன்றம் என்ன கொண்டு வராங்களோ அதுதான் ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சிறப்புரிமை பெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் யார் கிடையில 249 நிறைவேற்றப்படும் பொழுது பாராளுமன்றத்துக்கோ மாநில அரசாங்கத்துக்கோ, 250 நிறைவேற்றப்படும் பொழுது பாராளுமன்றத்துக்கோ மாநில அரசாங்கத்துக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டால் பாராளுமன்றம் என்ன கொண்டு வராங்களோ அதுதான் சிறப்புரிமை பெறும் சொல்லியிருப்பாங்க. 252 என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் பார்லிமெண்ட் கோரிக்கை வைப்பாங்க, ஸ்டேட் லிஸ்ட்ல சட்டம் நிறைவேற்றி கொடுக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறது 252. 253 என்ன? இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் ரிலேட்டடா ஸ்டேட் லிஸ்ட்ல ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், சட்டம் நிறைவேற்றணும்னா பாராளுமன்றத்துக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 253ல். 254 என்ன சொல்லியிருப்பாங்க? 252லையும் 253லையும் சட்டம் நிறைவேற்றப்படும் பொழுது பாராளுமன்றத்துக்கு மாநில அரசாங்கத்துக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டால் பாராளுமன்றம் என்ன கொண்டு வருவாங்களோ அதுதான் சிறப்புரிமை பெறும்னு சொல்லியிருப்பாங்க. 255 மேல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு பாராளுமன்றத்துக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் அந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ல வரக்கூடியது. ஓகே, அடுத்து ஆர்டிகல், அடுத்து என்ன வரும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் இருக்கா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் இருக்கா? இது ஆர்டிகல் 256 257 258 இது 3 ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல், சரிங்களா. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் தான் வழிகாட்டுதல் தான். ஆனால் எஸ்பெஷலி ஃபார் கம்யூனிகேஷன், அதே மாதிரி மதர் டங்கு, ரயில்வே ரிலேட்டடா, அது இல்லாமல் நேஷனல் ஹைவே ரிலேட்டடா கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை கேட்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணுவாங்க. யார் மானிட்டர் பண்றது? ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர், கவர்னர் அலுவலகம் மானிட்டர் பண்ணுவாங்க. அப்போ இதை கேட்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இதே ஆளுநர் அலுவலகம் ஆர்டிகல் 365 அடிப்படையில் ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க, சரிங்களா. இப்போ இந்த ரிப்போர்ட்ல ஸ்டேட் கேட்குறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ஸ்டேட் கேட்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரசிடென்ட் அதை பயன்படுத்தி, அந்த கவர்னருடைய ரிப்போர்ட்டை பயன்படுத்தி ஆர்டிகல் 356 கொண்டு வந்துடலாம், மாநில நெருக்கடி கொண்டு வரலாம், ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரலாம், பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துடலாம், சரியா. அடுத்து ஓகே, ஒரு நிமிஷம். அடுத்து இதுலயே வேற என்ன வரும்? 262 இது இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட், அது படிப்பீங்க, சரிங்களா. மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனை. அடுத்து 263 என்ன? இன்டர் ஸ்டேட் கவுன்சில் எப்போது உருவாக்கியிருப்பாங்க? இந்த ஆக்ட் எப்போ போட்டிருப்பாங்க? 1956 மேல உள்ள ஆக்ட் போட்டிருப்பாங்க, இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட். இன்டர் ஸ்டேட் கவுன்சில் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? மே மாதம் 28ஆம் தேதி 1990 கொண்டு வந்திருப்பாங்க, மறந்துடக்கூடாது. அடுத்து 266 267 266 கன்சாலிடேட்டட் ஃபண்டு, 267 பார்த்தீங்கன்னா காண்டிஜென்சி ஃபண்டு, 266 சப்கிளாஸ் 2 பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, அடுத்து ஃபினான்சியல் ரிலேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் இருக்குல்ல, இதில் 268 269 270 இதில் யார் 3மே டாக்ஸ் லெவி
வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. சரிங்களா? அப்ப வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் 268, 69, 70 அடிப்படையில் டாக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம், வரியை வசூல் பண்ணக்கூடிய அதிகாரம் 268 ஸ்டேட்டுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்து மூணாவது டாக்ஸ் அப்ரோப்ரியேட்னு சொல்லுவாங்க, வரியை பயன்படுத்துறது, அதுவும் ஸ்டேட்டுக்கு இருக்கும். அப்ப மத்திய அரசாங்கம் வரி விதித்து மாநில அரசாங்கம் வரி வசூலித்து மாநில அரசாங்கமே பயன்படுத்துறது 268க்கு வரும். 269 என்ன வரும்? மத்திய அரசாங்கம் வரி விதித்து அதை மத்திய அரசாங்கமே வரி வசூலித்து மாநில அரசாங்கம் பயன்படுத்துறது 269க்கு வரும். 270க்கு என்ன வரும்? மத்திய அரசாங்கமே வரி விதித்து அதை யாரு வரி வசூல் பண்றதும் மத்திய அரசாங்கம் பயன்படுத்துறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். இது பார்த்தீங்கன்னா 270 வரக்கூடியது. இதில் 270 வரக்கூடியது. அடுத்ததுலேயே வேறு என்னென்ன ஆர்டிகல் வரும் அப்படின்னா 275 ஒரு ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். என்ன? ஸ்டாட்யூட்டரி கிராண்ட் இன் எய்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்யூட்டரி கிராண்ட் இன் எய்டு, சட்டப்பூர்வமான மானிய உதவின்னு சொல்லுவாங்க. 280 என்ன சொல்லுவாங்க? ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. 281 என்ன சொல்லுவாங்க? ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட் சொல்லுவாங்க. 282 என்ன சொல்லுவாங்க? டிஸ்கிரிஷனரி கிராண்ட் இன் எய்டு, விருப்ப ரீதியிலான மானிய உதவி. இதுதான் இதில் வரும். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் எல்லாம் படிச்சிருவீங்க. அடுத்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய டாபிக் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஜனவரி 25, 1950 கொண்டு வந்திருப்பாங்க. இதனால தான் ஜனவரி 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டேன்னு சொல்லுவோம். நேஷனல் ஓட்டர்ஸ் டேன்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து இது பார்ட் எதில் வரும்? 15 வரும். இதற்கு முன்னாடி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பார்த்தோம்லப்பா. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷனும் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷனும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பார்ட் 11 வரும். ஃபினான்சியல் ரிலேஷன் இருக்குல்ல மூணாவது, இது வந்து பார்ட் 12 வரும். சரியா? இந்த எலெக்ஷன் கமிஷன் பார்ட் 15 வரக்கூடியது. 324 இருந்து 329 வரைக்கும் வரக்கூடியது அந்த எலெக்ஷன் கமிஷன்ல. சரிங்களா? 324 இருந்து 329 வரைக்கும் வரும். இதுல வேற என்ன இதுல எக்ஸாம்லாம் கேட்பாங்க? அந்த 326 கேட்பாங்க. எது? 18 வயசு நிரம்பினவங்க ஓட்டு போடலாம். 21 வயசுல இருந்து 18 வயசா எப்போ குறைச்சான்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 தான் அதை குறைச்சிருப்பாங்க. அது எப்போது நடைமுறைக்கு வந்திருக்கும்? அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 1989 நடைமுறைக்கு வந்திருக்கும். சரியா? 324னா தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள், எலெக்ஷன்ஸுடைய ஃபங்க்ஷன் இருக்கும். 325னா ரேஸ், ரிலீஜன், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் அடிப்படையில் யாருமே தேர்தலில் நிற்கிறதுக்கோ ஓட்டு போடுறதுக்கோ தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 326 இந்த ஓட்டு 18 வயசு. 327 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாராளுமன்றத்துக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இடையே உள்ள தொடர்பு சொல்லியிருப்பாங்க. 328 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இடையே உள்ள தொடர்பு சொல்லியிருப்பாங்க. 329 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜுடிஷியரி இருக்காங்கல்ல, ஜுடிஷியரி டஸ் நாட் இன்வால்வ் எலக்டோரல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இது ரிலேட்டடாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி, அது ரிலேட்டடாக கேட்பாங்க. நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி, அது ரிலேட்டடாக எக்ஸாமில் கேட்பாங்க. தற்போது 6 நேஷனல் பார்ட்டி இருக்குது. இப்போ நேஷனல் பார்ட்டி ஆகணும், அதுக்கான க்ரைட்டேரியா என்ன? ஒரு 4 மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னவா இருக்கணும்? ஸ்டேட் பார்ட்டியாக இருக்கணும். சரியா? அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களுடைய ஓட்டு மதிப்பு, இப்போ ஒரு 6% ஓட்டு வாங்குறாங்கன்னா அது இல்லாமல் 4 எம்பியும் வச்சுருக்கணும். இது வந்து 4 ஸ்டேட்டில், இது வந்து 3 ஸ்டேட்டில் இருக்கணும். ஓகேவா? அடுத்து 3% ஆஃப் எம்பி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதே நீங்கள் ஸ்டேட் பார்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8% ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பார்ட்டி கொடுத்துருவாங்க. 6% ஓட்டு வாங்கிட்டு ஒரே ஒரு எம்பி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பார்ட்டி கொடுத்துருவாங்க. இல்லை 6% ஓட்டு வாங்கிட்டு 2 எம்எல்ஏ வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பார்ட்டி கொடுத்துருவாங்க. இல்லை 3% ஆஃப் சீட்டு இல்லை 3 சீட்டு எது பெருசோ அது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பார்ட்டி அந்த ரெகக்னைசன்ஸ் கொடுத்துருவாங்க. சரியா? இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனில் வரக்கூடியது. அடுத்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும். என்ன வரும்? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ஒரு 2 அமெண்ட்மெண்ட் முக்கியம், அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992, அடுத்து 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இது ரெண்டும் எப்போது இது நடைமுறைக்கு போகிறோம்? ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 1993 நடைமுறைக்கு வரும். அப்படியே ஒரு 20 வருஷம் முன்னாடி என்ன வரும்? ஏப்ரல் 24, 1973 கேசவானந்த பாரதி கேஸுடைய தீர்ப்பு வந்திருக்கும். ஏப்ரல் 24, 1993 நடைமுறைக்கு வந்ததுனால தான் ஏப்ரல் 24 நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேன்னு சொல்லுவோம். நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேன்னு சொல்லுவோம். 74வது எப்போ நடைமுறைக்கு வரும்? ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1993 நடைமுறைக்கு வரும்.
சரிங்களா. இது வந்து கிராமப்புற பஞ்சாயத்துக்காக, இது வந்து நகரப்புற பஞ்சாயத்துக்காக கொண்டு வந்திருப்பாங்க. கிராமப்புற பஞ்சாயத்துக்காக இதுல தான் 11வது ஸ்கெடியூல் வந்திருக்கும். இதுல வந்து 12வது ஸ்கெடியூல் வந்திருக்கும். இதுல 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதுல 18 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுல வரும்? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் இருக்கக்கூடியது முக்கியமானது, கடைசி நேரத்தில் நீங்கள் படிக்கக்கூடியது. இது இல்லாமல் இந்த ஒரு டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, கடந்த ஒரு 3 வருடமாக என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் 10-15 வருஷம் கூட படிக்காமல் இருந்தாலும் ஒரு 3-4 வருடமாக என்ன கேட்டிருக்காங்க, உங்களால் முடிஞ்சுன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி படிங்க, அதுவும் நல்லது தான். இல்லாட்டினா இந்த 3 வருஷத்தில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை ரிவிஷன் பண்ணிக்கிறணும். இதில் இருக்கக்கூடிய புக் பேக்லனா என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் பள்ளி பாடப்புத்தகத்தில் புக் பேக்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் மறந்துடாமல் படிக்கணும். கண்டிப்பாக இதுலேருந்து வரக்கூடிய கேள்வி எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடணும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.